சபக்கா, இன்னைக்கு ஏதாவது வேலை இருந்தா கேட்டு சொல்லுங்கன்னு சொன்னேன்லக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது வேலை இருக்காக்கா? ஏன் செல்லுமா இவ்வளவு அவசரமா கேக்கா? நான் இருந்தா கேட்டு சொல்றேன்னு தானே சொன்னேன். இப்ப எனக்கு ரொம்ப அவசரம் தான்க்கா. எனக்கு இப்ப உடனடியா வேலை வேணும். என்னாச்சு செல்லுமா? எதுவும் பிரச்சனையா? ஆமாக்கா, பெரிய பிரச்சனையாயிட்டு. எனக்கு வேலை போயிட்டுக்கா. இந்த மாசம் சீட்டு பணம் கட்டணும்க்கா. கையில வேற ரூபாயே இல்ல. 10 நாள் எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சிருக்கேன், அதுக்கு சம்பளமும் தரல. என்னது, சம்பளம் தரலையா? ஆமாக்கா, வேலையை விட்டு போன்னு துரத்தி விட்டாவக்கா. இது என்ன கொடுமையா இருக்கு? என்னாச்சு, எதுக்கு துரத்துனாவ? நீ எதுவும் கேட்கலையோ? ரோசப்பக்கா, அது வந்து காலையில வேலைக்கு போகும்போதே வீட்டுக்கு தேவையான ஜாமான் 2 3 வாங்கி வச்சுட்டு போனேன்க்கா. பைக்குள்ளதான் இருந்துச்சு. வீட்டுக்கு வரும்போது அந்த பைய எடுத்துட்டு வந்தேனா, இவைய பாத்துட்டாவக்கா. என்ன பை கனமா இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு செக் பண்ணாவ. உள்ள நான் வீட்டுக்கு தேவையான ஜாமான் எல்லாம் வாங்கி வச்சிருந்தேன் பாருங்க. அத பாத்துட்டு என் வீட்ல இருந்து என்ன திருடிட்டு போறியான்னு கேட்டாவக்கா. அப்படியா? ஆமாக்கா, திருட ஆரம்பிச்சுட்டா. இனி உனக்கு இங்க வேலை இல்ல, வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாவக்கா. நானும் எவ்வளவோ கெஞ்சினேன். இது நான் என் வீட்டுக்கு வாங்கின ஜாமான் எவ்வளவு சொல்லி பார்த்தா கேட்கவே இல்ல. வேலையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டாவ. 10 நாள் வேலை செஞ்சிருக்கேன், அதுக்கு சம்பளமா தாங்க அப்படின்னு கேட்டேன். அதுவும் தர முடியாதுன்னு சொல்லிட்டாவக்கா. 10 நாள் சம்பளம் எப்படி 2500ல இருந்து 3000 வரைக்கும் கிடைக்கும். அந்த ரூபா கூட கொஞ்சம் காசு சேர்த்தாலே போதும், சீட்டு பணத்தையாவது கட்டியிருப்பேன். என்ன சீட்டு பணம் கட்டுறதுக்கு 4 நாள் தான் இருக்கு. என்ன பண்ண போறேன், எங்க வாங்க போறேன்னே தெரியலக்கா. அதான் உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேலை ஏதாவது இருக்குமான்னு கேட்டேன். இல்லையே செல்லம்மா, நானும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே வேலை இல்லைன்னு தான் சொல்லியாவ. ஏக்கா, சரோஜாக்கா கிட்ட கேட்டீங்களக்கா? சரோஜாட்டே வேலை இல்ல செல்லம்மா. எனக்கு அவளுக்கு மட்டும்தான் வேலை இருக்கு. சரோஜா என்ன பெரிய ஹோட்டலா வச்சிருக்கா? சாதாரண தள்ளு வண்டி தானே, அதுவும் காலையில மட்டும்தான் திறக்கா. அதுக்கு எதுக்கு இத்தனை ஆளு? நான் இருக்கதே அதிகம் தான். சரோஜாவே முடிஞ்ச வரைக்கும் எல்லா வேலையும் செஞ்சிருவா. எப்பயாவது வெளியே போனாலோ இல்ல வேற எங்கேயாவது போனாலோ அவளுக்கு வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுதுன்னு தான் என்னைய வச்சிருக்கா. அவ இல்லைன்னா நான் பாத்துக்கிடுவேன். நான் எங்கேயாவது வெளியே போனா அவ பாத்துக்கிடுவல்ல. ஏக்கா, இந்த வேலையை எனக்கு விட்டு தெரியலக்கா. செல்லம்மா, என்ன இப்படி கேக்குறா? உனக்கே தெரியும்ல, நானும் சீட்டு கட்டியேன்னு. இந்த வேலை இல்லைன்னா எனக்கும் கஷ்டம்தான். என் புருஷன் சீட்டுக்குலாம் ரூபா தர முடியாது, நீயே வேலை பார்த்து கட்டிக்கேன்னு சொல்லிட்டாவ. அதனால தானே நானே வேலைக்கு போயிட்டு கிடக்கேன். இல்லக்கா, இந்த மாசம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு மாசம் இந்த வேலையை நான் பாத்துக்கிடட்டுமா? இல்ல செல்லம்மா, சரிப்பட்டு வராது. சரோஜாட்ட போய் சொன்னா ஏதாவது நடப்பா. வேற எங்கேயாவது வேலை தேடி செல்லம்மா. கண்டிப்பா இங்க இல்லைனாலும் வேற எங்கேயாவது வேலை கிடைக்கும். பக்கத்து ஊர்ல வேலை எங்கேயாவது இருக்கான்னு கேட்டு பாரு. ஏக்கா, பக்கத்து ஊருக்குலாம் போனோம்னா பஸ் பிடிச்சு போக வேண்டி இருக்கும். ரொம்ப நேரம் ஆகும் போறதுக்கும் வரதுக்கும். ராத்திரி லேட்டா விட்டாவுனா வீடு வந்து சேர ரொம்ப நேரம் ஆகும்க்கா. இது நாட்டு இல்ல, ஷில்பாவும் நானும் ஒன்னா வேலை செஞ்சுட்டு கிடந்தோம். எத்தனை மணிக்கு அவிய போக சொன்னாலும் நான் ஷில்பாவை கூட்டிட்டு வந்துருவேன். நடந்தே வீட்டுக்கு போயிடலாம், இது நம்ம ஊரு. எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தானே அவியிட்ட வேலைக்கே போயிட்டு இருந்தோம். செல்லம்மா, நான் உனக்கு கேட்கன்னு தப்பா எடுத்துக்கிடாத. நிஜமாலே பொருள்லாம் நீ வாங்கி வச்சதா இல்ல அவிய வீட்டுல உள்ளதா? என்னக்கா நீங்க இப்படி கேக்குறீங்க? இல்ல செல்லம்மா, தினமும் அந்த பொருளை எடுத்துட்டு வந்து இந்த பொருளை எடுத்துட்டு வந்து கடையில கொடுத்து ரூபா வாங்குவீல்ல. ரூபா எங்கக்கா வாங்கணும்? அதுக்கு சாப்பிட்டுட்டு தானே போகணும். அதான் செல்லம்மா, ராசத்தியக்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவிய அப்படிலாம் எந்த பொருளை தரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். உண்மையை சொல்லி செல்லம்மா, அந்த பொருள் எல்லாம் நீ வாங்கிட்டு போனதா இல்ல அவிய வீட்டுல இருந்ததா? ஏக்கா, அது வந்து யாருக்கிட்டயும் சொல்லிடாதங்கக்கா. அந்த பொருள் அவிய வீட்டுல உள்ளதுதான். செல்லம்மா, ஆமாக்கா, அவிய வீட்டு பொருள்தான். நான் என்னக்கா செய்யறது? அவிய வீட்டுக்கு ஒழுங்கா தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். எனக்கு எந்த பொருளையும் அவிய வீட்டுல இருந்து எடுத்துட்டு வரணும்னு ஆசைலாம் கிடையாதுக்கா. அதுல எனக்கு இஷ்டமும் கிடையாது. அவிய கொஞ்சம் நஞ்சு பாடா படுத்துறவ என்னையும் ஷில்பாவியும். உங்களுக்கே தெரியுமே காவிய குணம் என்னன்னு. தொட்டதுக்கெல்லாம் குறை. ஞாயிற்றுக்கிழமையும் வேலைக்கு வந்துடணும்னு சொன்னாவ. முதல்ல நம்மள வேலைக்கு சேர்க்கும் போது என்னக்கா சொன்னாவ? கார்மெண்ட்ஸ் வேலை மாதிரி காலையில வந்துட்டு சாயங்காலம் போயிருங்கன்னு சொன்னாவளா இல்லையா? இப்போ ராத்திரி வரைக்கும் இருந்து சமைச்சு கொடுத்துட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு போங்க. அவ ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போவாததுக்கு சம்பளத்தை பிடிச்சிட்டாவுக்கா. அதுவும் 500 ரூபா. இவியன்னு ஒரு நாள் சம்பளம் 500 ரூபாய தராவ. மனசாட்சி வேணும்லக்கா கொஞ்சமாது. வேலைக்கு சேர்க்கும் போது மட்டும் காலையில வந்து சாயங்காலம் போயிருங்க, ஞாயிற்றுக்கிழமையான லீவ் எடுத்துக்கிடுங்கன்னு சொன்னாவ. ஆனா போக போக கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாவக்கா. நாங்க என்ன அவிய வச்சு அடிமையா? என்ன சொன்னாலும் சரி சரின்னு வேலை செய்யறதுக்கு. அவியல மாதிரி நம்மள மனுஷங்க தானக்கா.
தனி தட்டுல தான் சாப்பிடணும், தனி ஸ்பூன்ல தான் சாப்பிடணும்னு என்னக்கா அர்த்தம்? நம்ம எண்ணத்துல கவலை குறைஞ்சு போயிட்டோம். நம்ம தொட்டா வியாதி வந்துருமா அவியலுக்கு? அப்போ நம்ம சமைச்சது மட்டும் எதுக்கு சாப்பிட்டியாவ? நாங்க க்ளீன் பண்ணி தர வீட்ல எதுக்கு இருக்காவ? சரி செல்லம்மா, நீ சொல்றது புரியுது. இந்த மாதிரிலாம் அவிய பண்றது நல்லதாக்கா. நானும் ஷில்பாவோட செஞ்சுட்டோம். ஷில்பாவுமா? ஆமாக்கா, நானும் அவளை சேர்ந்துதான் செஞ்சோம். அப்படின்னா ஷில்பாக்கு வேலை போயிட்டோம். ஏக்கா, அவளையே வேலைக்கு வராதன்னு தான் சொன்னாவே. ஆனா அதுக்கு பிறகு வீட்டுக்கு நானும் அவளும் போனோம்க்கா. ஷில்பா அப்படியே கால்ல கையில விழுந்தே வேலைக்கு சேர்த்துக்கங்கன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம அந்த பொருள் எல்லாம் அன்னைக்கு என் கையில தாங்க இருந்துச்சு. அதனால அந்த பொம்பளை என்னையதான் வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷில்பாவை சேர்த்துக்கிச்சுக்கா. அப்படின்னா ஷில்பா வேலையை விட்டு தூக்கலையோ? முதல்ல 2 பேரையும் தான் வேண்டான்னு சொன்னாவே. ஷில்பா நான் அப்படிலாம் செய்யலன்னு சொல்லி கால்ல விழுந்துட்டால, அதனால மனுச்சு ஏத்துக்கிட்டாவே. என்னைய வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாவக்கா. செல்லம்மா, நீ அதே மாதிரி கெஞ்சி எடுத்து கேட்க வேண்டியதானே? கெஞ்சினக்கா, முடிஞ்ச வரையும் கெஞ்சின, வேலைலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டாவக்கா. அதுக்கு பிறகு எப்படி கெஞ்ச முடியும்? அதனால புடிச்சு நல்லா யாசிட்டு வந்துட்டேன். என்னது யாசிட்டியா? ஆமாக்கா, எப்படி சும்மா விட சொல்றிய? எனக்கு அவ்வளவு கோவம். அது இத்தனை நாளா நம்மள எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கு. அதான் புடிச்சு எல்லாத்தையும் சொல்லி யாசிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலாம் அவங்க வீட்டுக்கு வேலைக்கும் போக முடியாது, அவங்க கார்மெண்ட்ஸ்க்கு வேலைக்கு போக முடியாதுக்கா. அதனாலதான் உங்ககிட்ட கேக்கேன். செல்லம்மா, நீ எனக்கு கேட்டா பத்தியா? அப்பத்துல இருந்தே நானும் ஒரு இடமா கேட்டுட்டு தான் இருக்கேன். யாருமே வேலை இல்லன்னு தான் சொல்லியாவ. உள்ளூருக்குள்ள தேடினா வேலை கிடைக்கிறது கஷ்டம் தான். நீ வெளியூர்ல வேணா தேடி பாரு. வெளியூர்னா போயிட்டு வரதே கஷ்டமா இருக்குமேக்கா. வேற என்ன செய்ய செல்லம்மா? உனக்கு வேலை தேவைப்படுதுல, பணமும் தேவைப்படுது. சீட்டு பணம் இன்னும் 4 நாள்ல கேட்டோம்க்கா. ஒத்த பைசா கையில இல்ல. செல்லம்மா, நீ பேசாம சரோஜாட்ட போய் பேசி பாரு. இந்த மாதிரி சீட்டு பணம் இந்த மாசம் கட்ட முடியல, அடுத்த மாசம் கட்டட்டுமான்னு கேளு. அவ எப்படியாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவா. சரிக்கா. செல்லம்மா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னதுக்கா? என்னதான் அப்படி ஏசினாலும் பேசினாலும் திட்டினாலும் வேலை வாங்கினாலும் நீ செஞ்ச தப்புதான் செல்லம்மா. ஒரு வீட்டுல போய் அப்படி பொருள் எடுக்கிறது திருட்டுதான். தப்புன்னு எனக்கு தெரியும்க்கா. அவிய முழுசா பேசின ரூபாயை கொடுத்திருந்தா கூட நாங்க பாட்டுக்கு இருந்திருப்போம். சம்பளத்தை பிடிச்சவ பத்தியெல்லாம் அதுலதான் கோவம் வந்துட்டு. அதான் அவி என்ன செஞ்சாலும் உனக்கு வேலை வேண்டாம்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். இந்த மாதிரி அடுத்தவிய பொருளுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவிய பணத்துக்கு ஆசைப்படுறதெல்லாம் வச்சுக்கிட கூடாது. அதால இப்ப உனக்கு தானே கஷ்டம் வந்திருக்கு. முதலே வேலையை விட்டு நின்றுந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. இப்போ அவிய உனிய திருடின்னு தான் சொல்லுவாங்க எங்க பார்த்தாலும். உனக்கு அது அவமானம் தானே. அப்ப எனக்கு எதுவுமே தோடாம போயிட்டுக்கா. அவிய ஒழுங்கா பேசின மாதிரி சம்பளம் ரூபாய் தரலங்கிற கோவத்துலதான் எடுத்துட்டோம். சரி செல்லம்மா, இனி அப்படி எங்கேயே எப்பவுமே பண்ணிடாத. இந்த 10 நாள் உனக்கு சம்பளம் கிடைக்காதது கூட அதுக்கான தண்டனைன்னு நினைச்சுக்க. இனி நல்ல வேலையா பாரு. அப்புறம் ஷில்பா கிட்டே சொல்லிடு, இனி எந்த பொருளா அங்க இருந்து எடுக்காதன்னு. நியாயமா சம்பாதிக்கிறதே நம்ம கிட்ட தங்க மாட்டேங்குது செல்லம்மா. எதுக்காக நம்ம அநியாயமா இன்னொருத்தருக்கு ஆசை எடுக்கணும்? கரெக்டு தாங்க. இது யார் காசு கூட ஆசைப்பட மாட்டேன். சரி செல்லம்மா, கவலைப்படாத, நல்ல வேலை கிடைக்கும். நீ சரோஜாட்ட போய் பேசி பாரு. அவ உன் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிடுவா. சரிக்கா. அனுமா, என்னமா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான்ப்பா, போன் பார்த்துட்டு இருக்கேன். அப்பா, அன்னைக்கே நான் கேட்டேன்ல உங்ககிட்ட, இங்கேயே நான் காலேஜ் ஜாயின் பண்றேன்னு. ஆமாம்மா, அப்பா மறந்துட்டேனே. வரீங்களா பையன் கூட? இன்னைக்கு காலேஜ்ல போய் கேட்போம். எங்க போய் கேட்க போறிய? அம்மா, நான் இங்கே காலேஜ் ஜாயின் பண்ண போறேன். அதான் அப்பாவை கூட்டிட்டு போய் கேட்க போறேம்மா. ஜெனி, நான் சொன்னா நீ கேட்கவே மாட்டியா? இப்படிதான் உன் அக்கா காரியம் ஓடனா அதே மாதிரி நீயே பண்ணிட்டு இருக்கியோ? ராணி, அவ காலேஜ் தானே படிக்கணும்னு ஆசைப்படுறா. இப்படிதான் உங்க மூத்த மகளும் ஆசைப்பட்டா. கடைசியில என்ன ஆச்சு? நம்மளுக்கு எவ்வளவு பெரிய அசிங்கத்தை தேடி தந்துட்டு போயிருக்கா. நீங்க இவளுக்கு சப்போர்ட் பண்ணாதுங்க. ராணி, ஒரு பிள்ளை அப்படி பண்ணிருச்சுங்கிறதுனால இன்னொரு பிள்ளைய அதே மாதிரிதான் பண்ணணும்னு நினைக்காத. ஜெனி அப்படிலாம் கிடையாது. ஏன் அணுவே அப்படி கிடையாது. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது? நீ அந்த மாதிரி அவட்ட ஸ்ட்ரிக்டா இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கிட்டா. ஜெனி அந்த மாதிரிலாம் கிடையாது ராணி. சொன்னா அவ புரிஞ்சுக்கிடுவா. ஆமாம்மா, அக்கா மாதிரிலாம் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன். என் கல்யாணம் உங்க இஷ்டத்தோட உங்க முன்னாடி தான் நடக்கும். ஏய், நீ வாய மூடு. ஏன் ராணி பிள்ளைய அப்படி சொல்றா? அவ எவ்வளவு தெளிவா பேசுறா. நம்ம முன்னாடிதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றா. நீ எதுக்கு அந்த பிள்ளைய இப்படி பேசுறா? இங்க பாருங்க, இத பத்திலாம் அவ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நான் என்ன முடிவு எடுக்கணும் அதுபடிதான் எல்லாரும் நடக்கணும்.
நீ சொல்ற மாதிரிதான் பிள்ளை நடப்பா ராணி. அதெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இங்கே இருந்து படிக்கணும்னு அவ ஆசைப்படுறா. உங்க அப்பா அம்மாட்டையே நான் கேட்டேன், அவங்களுக்கும் ஊருக்கு போறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்னமோ தெரியல, நம்ம கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இருக்கட்டுமே, நீ எதுக்கு இதை தப்பு சொல்றா? உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எதுவுமே பேசிடக்கூடாது, எது பேசினாலும் தப்புதான். நீங்க பேசுற மட்டும்தான் சரி. நான் அப்படியெல்லாம் சொல்லல ராணி. பிள்ளைய நீ ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்க்காதன்னு சொல்றேன். கொஞ்சம் ஃப்ரீயா விட்டா அவளும் அவன் மனசுல இருக்கிறது என்னன்னு சொல்லுவா. அணுவே இதே மாதிரிதான் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வளர்த்தா. லாஸ்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்தல. அவன் மனசுல இருக்கிறத கூட நம்ம கிட்ட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு ஆயிட்டு. ஜெனி கிட்டயும் அப்படி இருக்காத ராணி, ஃப்ரெண்ட்லியா பழகு. ஃப்ரெண்ட்லியா பழகுனாதான் பிள்ளைகள் எதுவா இருந்தாலும் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அப்படி கோவப்பட்டுட்டே இருந்தா பிள்ளைகள் நம்ம கூட பேசுறதையே வெறுத்துருவாங்க. சொல்றத புரிஞ்சுக்க ராணி. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் எது செஞ்சாலும் தப்பு, நீங்க எல்லாரும் செய்யறதுதான் சரி. இங்க பாருங்க, இவ இங்க இருக்கேன்னு சொன்னேன்னு வச்சிடுங்க, ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்லி கேட்டுக்கிடுங்க. இவளுக்கும் கல்யாணம் பண்ணி தான் வைக்க போறேன். ராணி, இன்னையில இருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஜெனி வயசு என்ன ராணி, இப்பயே மாப்பிள்ளை பாக்குற, கல்யாணம் அது இதுன்னு பேசுற. இதால அவ படிப்பு பாதிக்காதா? இங்க பாருங்க, இவ படிப்பை பத்தி எல்லாம் எனக்கு அக்கறை கிடையாது. படிப்பு எப்ப வேணாலும் படிச்சுக்கலாம், வயசு ஒண்ணும் ஓடி போகல. அப்படியே படிக்கலைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, பணம் இருக்கு, எப்படி வேணாலும் வாழ முடியும். பணம் இருந்தா எல்லாம் வாங்கிடலாமா? வாங்கலாம், எல்லாமே வாங்க முடியும். அனுக்கு நான் எதுவுமே கொடுக்க போறது இல்ல. இவ என் பேச்சு கேட்டு நடந்தா எல்லாமே இவளுக்கு தான். இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால இவ படிப்பு எனக்கு முக்கியம் கிடையாது. இவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதான் எனக்கு முக்கியம். படிக்கணும்னா முன்னால மாதிரி எங்க அம்மா வீட்டுல போய் இருந்து படிக்கட்டும். இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டானா படிக்கலாம் முடியாது, கல்யாணம் தான் நடக்கும். நீ பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு ராணி. இப்படிதான் அணு விஷயத்திலயும் பண்ணலாம். நான் எவ்வளவோ சொன்னேன் அணுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம், வேற ஒரு பையனை பார்க்கலான்னு. நீ தான் அவளுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணா. அதனாலதான் பிள்ளை அந்த மாதிரி நடந்துக்கிட்டா. இப்ப என்னடான்னா ஜெனிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் நல்லா இல்ல ராணி. இங்க பாருங்க, நல்லா இருக்கா நல்லா இல்லையா, நான் செய்யறது சரியா தப்பான்னு நான் உங்ககிட்ட கேட்க வரல. நான் எது செஞ்சாலும் சரிதானே எனக்கு தெரியும். இங்க இருந்தானா இவளுக்கு கல்யாணம் தான் நடக்கும். இப்ப கல்யாணம் வேண்டாம்னு சொன்னானா எங்க அம்மா கூட கிளம்பி போக சொல்லுங்க. சரி ராணி, அங்க போயிட்டா மட்டும் எப்பவுமே மாப்பிள்ளை பார்க்க மாட்டியா? காலேஜ் படிப்பு முடிஞ்ச உடனே கல்யாணம் தான். ஏ ஜெனி, என்ன எத்தனை வருஷம் நீ படிக்க வேண்டியிருக்கு? ஒரு வருஷம் தான். அப்படின்னா ஒரு வருஷத்துல உனக்கு கல்யாணம். ராணி, நீ பண்றது சரியில்லை ராணி. எனக்கு எல்லாம் தெரியும், நீங்க வாயை மூடுங்க. ஏ ஜெனி, இங்க இருந்தா இப்பவே உனக்கு கல்யாணம் தான், இல்லனா ஒரு வருஷத்துல உனக்கு கல்யாணம். ராணி, என்னவோ பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்த மாதிரி பேசாத ராணி. அதெல்லாம் நான் பார்த்து தான் வச்சிருக்கேன். இதுக்கு மேல உங்களோட முடிவுல தான் இருக்கு. இவ இங்க இருக்கணுமா இல்ல வேண்டாமான்னு நீங்களே யோசிச்சு முடிவு எடுத்துக்கிடுங்க. அப்பா, அம்மாவுக்கு நானும் அனு அக்காவும் இந்த வீட்ல இருந்தா ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அனு அக்கா இங்க வந்து இருக்கும்போது அம்மா இதே மாதிரி தான் நடந்துக்கிட்டாங்கன்னு அனு அக்கா சொன்னா. இப்போ என்கிட்டயும் அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. ஏன்பா, அம்மாக்கு எங்க மேல பாசமே இல்லையா? எங்க கூட இருக்கணும்னு தோணாதா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கும் அதாம புரியல. நீங்களா பிறந்திருக்கும் போது அவ நல்லாதான் இருந்தா. எப்ப இந்த சொத்து அவ கைக்கு வந்துச்சோ அன்னையில இருந்தாம இப்படி மாறிட்டா. சொத்துல அவ கையில இல்லாத போது அவ ஒரு நல்ல பொண்ணாதான் இருந்தா. எனக்கு ஒரு நல்ல மனைவியா, உங்களுக்குலாம் ஒரு நல்ல அம்மாவா தான் இருந்தா. சொத்து அவ கைக்கு வந்ததுதான் அவ ஆளே மாறிட்டாமா. நான் சொன்னாலும் இப்ப எதுவுமே கேட்க மாட்டேங்க. பாத்தியா அவ எப்படி பேசிட்டு போறான்னு? அதான்ப்பா எனக்கும் புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசாம நான் பாட்டி கூட கிளம்பி போயிடட்டுமான்னு தோணுது. ஒரு வருஷமாவது எனக்கு கல்யாணம் நடக்காம இருக்கும். நீ கவலைப்படாதம்மா, நீ எங்க இருந்தாலும் உனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நான் அவட்ட சொல்றேன். அப்பா, நான் அப்படின்னா இங்க இருந்தே படிக்கட்டுமா? அம்மாட்ட இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்லுங்கப்பா. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்காது. உங்க அம்மா அணு மேல இருக்க கோவத்துலதான் இந்த மாதிரி தப்பு தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. நான் அவட்ட பொறுமையா பேசி புரிய வைக்கிறேம்மா. அவ புரிஞ்சுக்கிடுவா. சரிப்பா. அப்பா, உங்களுக்கு அனு அக்கா மேல கோவம் இருக்கும்? கோவம்லாம் இல்லம்மா, வருத்தம் தான் இருக்கு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல. அப்புறம் ஏன்ப்பா அனு அக்காவை நீங்க பார்க்க போவே இல்ல? அனு அக்கா எவ்வளவு ஃபீல் பண்றா தெரியுமா? அம்மா தான் என் மேல கோவத்துல இருக்காங்க, அப்பாவும் என் கூட பேசுறது இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறா. என்னம்மா சொல்ற? அணுவை போய் நீ பாத்தியா? அது அது வந்துப்பா, அனு அக்கா ஃபோன் பண்ணா. அப்படியாம்மா? உனக்கெல்லாம் அணு ஃபோன் பண்ணி பேசுறா. ஆனா இது வரைக்கும் என்கிட்ட ஒரு ஃபோன் கூட பண்ணி பேசவே இல்லை. இந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றேன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லம்மா. நான் என்ன உங்க அம்மா மாதிரி ஸ்ட்ரிக்டாவா இருந்தேன் அவகிட்ட? எதுவா இருந்தாலும் ஃப்ரீயா தான் அவட்ட பேசியிருக்கேன்.
ஆனா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லம்மா. சரிப்பா, அனுக்காவும் ஒரு நாள் போய் பாருங்க. முடிஞ்சா என்னையும் கூட்டிட்டு போங்கப்பா. ம், சரிம்மா, பாப்போம்.